ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் அப்போஸ்தல நடபடிகள் 12வது அதிகாரத்தை நாம் தியானிக்கப் போகிறோம். பாதைகள் எதுவாயினும் பரமன் இருக்க பயமில்லை என்கிற தலைப்பின் கீழாக இந்த செய்தியை நாம் கற்றுக்கொள்ள முடியும். அக்காலத்தில் ஏரோது ராஜா சபையிலே சிலரை துன்பப்படுத்த தொடங்கி யோவானுடைய சகோதரனாகிய யாக்கோபை பட்டயத்தினாலே கொலை செய்தான் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிப்பதற்கோ அல்லது தனிப்பட்ட ஒரு இன்னர் சர்க்கிளில் ஏற்படுத்தி வைத்திருந்த அந்த யாக்கோபை இங்கே ஏரோது பட்டயத்தினால் அவன் கொலை செய்தான் என்று எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். யூதர்களை பிரியப்படுத்தி ஒரு சக்சஸான ஒரு ஆட்சியை நடத்த வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ளாக தீர்மானம் எடுத்து யூதர்களை பிரியப்படுத்தும்படியாக எல்லா ஏரோதுக்களையும் யூதர்கள் வெறுத்தபடினால யூதர்களை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி யாக்கோபை கொலை செய்து பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். மத்தேயு 2:1 சொல்லப்பட்ட அந்த பெரிய ஏரோதுவினுடைய பேரனாக இவர் அறியப்படுகிறார். இவரும் தன்னுடைய தாத்தாவைப் போல கடவுளற்றவராக இவரும் வாழ்ந்து வருகிறார். இவர் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்கள் முடிந்தவுடனே அங்கே பேதுருவையும் நாம் எப்படியாவது கொலை செய்துவிட்டால் அங்கே யூதர்களை நாம் பிரியப்படுத்தலாம் என்று சொல்லி அந்த பேதுருவை பிடித்து சிறைச்சாலையில் வைத்து பஸ்கா பண்டிகைக்கு பின்பு ஜனங்களுக்கு முன்பாக அவனை கொண்டு வரலான்னு சொல்லி அவனுக்கு நான்கு போர் சேவகர்களாக 4 வகுப்பாக கிட்டத்தட்ட 16 பேர் கொண்ட போர் சேவகர்களை அவனுக்கு காவலாக அங்கே நிறுத்துகிறதை பார்க்கிறோம். பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணுறாங்க. அதாவது ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் பலனுள்ளதாக இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதன்படி அந்த ஜனங்கள் முழுவதும் கூட ஜெபிக்கிறதை இந்த பின்பகுதியிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள முடியும். ஏரோது அவனை வெளியே கொண்டு வரும்படி குறித்திருந்த நாளுக்கு முந்தின நாள் ராத்திரியிலே, அந்த ராத்திரியிலும் ஜெபம் நடந்து கொண்டு இருக்குது. பேதுரு 2 சங்கிலிகளினாலே கட்டப்பட்டு 2 சேவகர் நடுவே நித்திரை பண்ணி கொண்டிருந்தான். காவல்காரரும் கதவுக்கு முன்னிருந்து சிறைச்சாலையை காத்து கொண்டிருந்தார்கள். இத்தனை அடுக்கு காவல்கள் வைக்கப்பட்டிருந்த அந்த சூழ்நிலையின் மத்தியிலும் முழுவதும் ஜெபிக்கிற ஜெபமானது அங்கே மார்க்கு என்று அழைக்கப்படுகிற யோவானினுடைய தாய் மரியாளுடைய வீட்டிலே ஜெபம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுருவை விழாவில் தட்டி சீக்கிரமாக எழுந்திரு என்று அவனை எழுப்பினான். அவனுடைய சங்கிலியன் அவன் கைகளிலிருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சியை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியை செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். அப்படியே பேதுரு புறப்பட்டு அவனுக்கு பின் செல்லுகிறதை பார்க்கிறோம். தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்து அப்படியே பேதுரு பின்பாக போகிறான். அவர்கள் 1ஆம் காவலையும் 2ஆம் காவலையும் கடந்து நகரத்திற்கு போகிற இரும்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். இப்போ பேதுருவுக்கு தெளிவு வந்த உடனே அவன் நடந்து வந்த பாதை இது நம்ம பழகின பாதை மாதிரி இருக்குதே அப்படின்னு சொல்லி நினச்சி ஏரோதின் கைக்கும் யூத ஜனங்களின் எண்ணங்களுக்கும் என்னை விடுதலையாக்கும்படிக்கு கர்த்தர் தம்முடைய தூதனை அனுப்பினார் என்று நான் இப்பொழுது மெய்யாய் அறிந்திருக்கிறேன் என்றான். அவன் இப்படி நிச்சயித்து கொண்டு மார்க்கு என்னும் பெயர் கொண்ட ஏவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வருகிறான். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். இரவு முழுவதும் ஒரு ஊக்கமான ஜெபம் நடந்து கொண்டிருக்குது. பேதுரு வாசற்கதவை தட்டின போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வருகிறாள். அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தில் கதவை திறவாமல் உள்ளபடி பேதுரு வாசலுக்கு முன்னாடி நிற்கிறான்னு சொல்கிறா. அதற்கு அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதிக்கிறா. அப்பொழுது அவர்கள் அவருடைய தூதனாய் இருக்கலான்னு சொல்கிறாங்க. பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். அதாவது இங்கே ஒரு பலவீனமான ஒரு விசுவாசத்தோடு கூட அவர்கள் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பலவீனமான விசுவாசத்தோடு கூட ஜெபிப்பது, பலவீனம் இல்லை விசுவாசத்தோடு கூட நான் இனிமேல் ஜெபமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுப்பதற்கு மேலான ஒரு காரியம். ஜெபிக்காமல் இருக்கிறதை பார்க்கிலும்
பலவீனமான ஒரு விசுவாசத்தோடு கூட ஜெபித்தாலும் ஆண்டவர் அந்த ஊக்கமான ஜெபங்களுக்கு அவர் பதிலளிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்கிறதை இந்த பகுதிகளிலே நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒரு கிறிஸ்தவ சமாதானம் என்பது துயரற்ற ஒரு வாழ்க்கை அல்ல. இங்கே அடுக்கடுக்கான பாதுகாப்புகள் போடப்பட்டு கைகளிலும் விலங்குகள் மாட்டப்பட்டு 2 போர் சேவகர்களுக்கு நடுவிலே பேதுரு அயர்ந்த நித்திரை செய்கிறதை பார்க்கிறோம். துயரமென்னும் அம்புகளின் கூர் நுனியில தான் அமைதியாக தூங்குகிற ஒரு அற்புதத்தை கிறிஸ்தவமானது செய்கிறது. இது போன்ற ஒரு சமாதானத்தை உலகம் ஒருபொழுதும் நமக்கு கொடுக்கவும் முடியாது. அந்த சமாதானத்தை உலகம் ஒருபொழுதும் நம்மிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளவும் முடியாது. எனவே தான் வாள்களுக்கு முன்பாக தலையை சாய்த்து கொண்டே கிறிஸ்தவம் இன்றைக்கும் அறைகூவுகிறது. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெபம் எங்கே என்று சொல்லி அறைகூவலோடு கூட கிறிஸ்தவ சமுதாயமானது அங்கே முன்னேறி கொண்டே செல்லுகிறதை பார்க்கிறோம். இங்கே அற்புதத்தின் தேவன் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அவர் செய்கிறார். நடக்க இயலாத ஒன்றை நடத்துவதுதான் ஆண்டவருடைய அற்புதம். அவர்கள் அதை பார்க்கும்பொழுது அத்தனையாய் பிரமித்து நிற்கிறார்கள். இங்கே பேதுரு அவர்களிடத்தில் அவர்களை தன்னை காட்டின பின்பு வசனம் 17 சொல்லுகிறார், அவன் பேசாமல் இருக்கும்படி அவன் கையமர்த்தி கர்த்தர் தன்னை காவலிலிருந்து விடுதலையாக்கிற விதத்தை அவர்களுக்கு விவரித்து இந்த செய்தியை யாக்கோபுக்கும் சகோதரருக்கும் அறிவியுங்கள் என்று சொல்லி புறப்பட்டு வேறொரு இடத்திற்கு போனான். இங்கே சொல்லப்படுகிற யாக்கோபு இயேசுவினுடைய சகோதரரை அவர் குறிக்கக்கூடியவராக இருக்கிறார். எருசலேமில் உள்ள யூத கிறிஸ்தவ சமயத்தவருக்கு தலைவராக அவர் நியமிக்கப்பட்டிருந்தார். இதை கலாத்தியர் 1:19 பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். அவன் அங்கே கலாத்திய சபைக்கு எழுதும் பொழுது கர்த்தருடைய சகோதரனாகிய யாக்கோபை தவிர அப்போஸ்தலரில் வேறு ஒருவரையும் நான் காணவில்லை என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இதே கலாத்திய நிருபத்திலே 2வது அதிகாரம் 9-10 பவுல் குறிப்பிடுகிறார், எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையை அறிந்தபோது தூண்களாக எண்ணப்பட்ட யாக்கோபும் கேபாவும் யோவானும் தாங்கள் விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கும் நாங்கள் புறஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கும்படி அந்யோன்ய ஐக்கியத்திற்கு அடையாளமாக எனக்கும் பர்னபாவுக்கும் வலதுகை கொடுத்து தரித்திரரை நினைத்து கொள்ளும்படிக்கு மாத்திரம் சொன்னார்கள். அப்படி செய்யும்படி அதற்கு முன்னமே நானும் கருத்துள்ளவனாயிருந்தேன். அங்கே எருசலேமில் இருக்கக்கூடிய யூத கிறிஸ்தவ சமயத்தவரினுடைய தலைவராக இயேசு கிறிஸ்துவினுடைய உடன் பிறந்த சகோதரர் இருக்கிறார். அவரிடத்தில் சொல்லிற்று போகும்படியாக இங்கே பேதுரு வேறொரு இடத்திற்கு கடந்து செல்லுகிறார். இப்போ சேவகருக்குள்ள பேதுருவை குறித்த ஒரு பெரிய கலக்கம் உண்டாயிற்று. சேவகரை கொலை செய்ய இங்கே ஏரோது கட்டளையிட்டு இப்போ அவனுக்கு ரொம்ப அசிங்கமாக போச்சுது. நம்ம எப்படியாவது ஜனங்களை பிரியப்படுத்தி ஆட்சி செய்யலான்னு நினச்சான். யூதேயாவிலிருந்து செசரியாவுக்கு அவன் அங்கே போய் வாசம் பண்ணினான். தீரியர் பேரிலும் சீதோனியர் பேரிலும் என்று சொன்னால் தீரு சீதோன் என்பது பெனிக்கியா நாட்டினுடைய நகரங்கள். அங்கே போய் அவர்கள் மத்தியில் அவர்கள் மேலே கோபமாயிருந்து அவர்களை பிரியப்படுத்த நினைக்கிறான். அதனைத் தொடர்ந்து ஒரு மெய்யான தேவனை குறித்த பழைய ஏற்பாட்டு போதனைகள் ஏரோதுவுக்கு நன்றாக தெரிந்திருந்த போதிலும் தேவனை தவிர வேறு ஒருவருக்கும் அந்த கனத்தை கொடுக்கக்கூடாது என்பதை தெரிந்திருந்த போதிலும் தான் அந்த கனத்தை பெற்றுக்கொள்ள அவன் முயற்சித்த போது அவனுக்கு என்ன நடந்தது என்பதை கீழே உள்ள பகுதிகள் எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரையிலும் ஆண்டவர் ஒருவருக்கே மகிமை செலுத்தும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். இவன் ஆபிரகாம் ஈசாக்கு என்கிற பட்டியலின் அந்த கோத்திர பிதாக்களினுடைய ஒரு வம்ச வரலாறாகத்தான் இவன் இருக்கிறான். இவன் ஒரு ஏதோமியனாக ஏரோது இருக்கிறான். ஏசாவின் வம்சத்தை சார்ந்தவன். அவன் சிவப்பானவன் என்பதனுடைய அர்த்தத்தை விளக்கும் வண்ணமாக சிவப்பு கூழுக்காக சேஷ்டபுத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவைத்தான் ஏதோம் என்று ஆதியாகமம் 25வது அதிகாரம் அழைக்கிறது. அந்த சந்ததியில் வந்த ஏரோது தன்னுடைய காரியங்களிலே மகிமையை கர்த்தருக்கு செலுத்த வேண்டும் என்கிற ஒரு அக்கறை இல்லாதவனாக தன்னை அவன் உயர்த்தின பொழுது அவன் தண்டிக்கப்பட்ட காரியத்தை இந்த பின்பகுதியிலே எழுதியிருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே
இவன் தன்னுடைய சத்தமானது தேவனுடைய சத்தமல்லவா என்று சொல்லி ஜனங்கள் ஆர்ப்பரித்த பொழுது இவன் அதைக்கு மறுப்பு சொல்லாமல் இருந்தபடியினால அங்கே ஒரு தூதன் அவனை அடிக்கிறான். அடித்த மாத்திரத்திலே அவன் புழுத்து செத்தான் என்று பார்க்கிறோம். ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணுகிற அந்த ஏரோது தேவதூதனால் அடிக்கப்பட்டு புழுத்து இறந்தான் என்று பார்க்கிறோம். இன்றைக்கும் அநேக ஏரோதுக்கள் எழும்பலாம். அநேகர் கிறிஸ்தவத்தை தடை பண்ணுகிறதற்கு, கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை தடை பண்ணுகிறதற்கு, வேத வசனத்தை தடை பண்ணுகிறதற்கு எத்தனை முயற்சிகள் எடுத்தாலும் அநேக ஏரோதுக்கள் வந்து சாகலாம். ஆனால் 24வது வசனம் சொல்கிறது, தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த ஏரோதினுடைய சம்பவத்தை போலத்தான் பவுலுடைய ஊழியத்தின் மத்தியிலேயும் அப்போஸ்தலர் 14வது அதிகாரம் 11-18 வரையிலும் பார்க்கும் பொழுது அங்கே அவர்கள் யூப்பித்தருடைய அந்த கோயில் பக்கத்தில் வந்து லிஸ்தீராவில் ஒரு பிறவி சப்பானியை சுகமாக்கின பொழுது அங்கே இருக்கக்கூடிய அந்த பூஜாரிகளும் ஜனங்களும் பர்னபாவை யூப்பித்தர் அவனை தெய்வம்னே சொல்லிட்டாங்க, பவுலை மெர்க்குரின்னு சொல்லி அழைத்து அவர்களுக்கு எருதுகளை கொண்டு வந்து மாலைகளை போட்டு பலியிடும்படியாக அவர்களை துரத்தின பொழுது தங்களுடைய ஆடைகளை கிழித்து கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய், மனுஷரை ஏன் இப்படி செய்கிறீங்க, நாங்களும் உங்களைப் போல பாடுள்ள மனுஷர் தானே என்று சொல்லி அவர்களை அமர்த்துகிறது அரிதாக இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல தான் அப்போஸ்தலர் 3:12-16 வரையிலும் அங்கே பேதுருவும் யோவானும் சொல்லுகிறார்கள், எங்கள் சுய சக்தியினால் எங்கள் சுய பக்தியினால் நாங்கள் இதை செய்யலை, தேவன் தம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார் என்று சொல்லி தங்களுக்கு வரக்கூடிய மகிமையை அப்படியே இயேசுவுக்கு அவர்கள் மாற்றிவிடுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ ஏரோதுகளைப் போல ஊழியர்கள் இருந்து கொண்டு எல்லா மகிமையும் கனத்தையும் தங்களுக்கென்று எடுத்துக்கொள்ளுகிறதை பார்க்கிறோம். இதனைத் தொடர்ந்து மத்தேயு 5:18 நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியம், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் அவருடைய எழுத்தினுடைய ஒரு உறுப்பாகிலும் ஒளிந்து போகாது என்று இயேசு சொன்ன வார்த்தைகளை நாம் நினைவு கூறும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். மத்தேயு 24லையும் சொல்லப்படுகிறது, வானமும் பூமியும் ஒளிந்து போகும், என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 40வது அதிகாரம் 7-8 வசனங்களில் ஜனத்தை குறித்து சொல்லுகிறார் ஏசாயா தீர்க்கன், ஜனமே புல் உலர்ந்து பூ உதிரும், தேவனுடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று சொல்லி இங்கே ஏரோது அழிந்ததை பார்க்கிறோம். தேவ வசனம் வளர்ந்து பெருகினதை பார்க்கிறோம். பாதைகள் எதுவாயினும் பரமன் நம்மோடு கூட இருக்கும் பொழுது அவர் செய்ய நினைத்த காரியத்தை நம்ம கொண்டு அவர் செய்து கொண்டே இருப்பார் என்பதை மாத்திரம் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாட்களிலே பர்னபாவும் சவுலும் தர்ம ஊழியத்தை நிறைவேற்றின பின்பு மார்க்கு என்னும் மறுபேர் கொண்ட யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமை விட்டு திரும்பி வந்தார்கள். முதல்ல அகபு என்பவனால் பஞ்சம் உண்டாகும் என்று சொல்லி கேள்விப்பட்ட பொழுது அவர்கள் அந்தியோகியா சபையிலிருந்து தர்ம பணத்தை சேர்த்து கொண்டு எருசலேமில் வந்து உதவி செய்தார்கள். இங்கே திரும்பவும் இந்த அதிகாரம் முடிவடைகிற நேரத்தில் அவர்கள் எங்கே இருந்து அனுப்பப்பட்டார்களோ அதே இடத்திற்கு அவர்கள் கடந்து செல்லுகிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் நம்மை ஆட்கொண்டவரும் நாம் சேவிக்கிறவருமாகிய ஆண்டவர் நம்மை கொண்டு இந்த பூமியில் தேவ வசனத்தை வளரச் செய்கிறதற்கு நம்மை அவர் பயன்படுத்த முடியும். பரமனினுடைய கரங்களிலே நல்ல கருவிகளாக நம்மை ஒப்பு கொடுத்து விடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.